ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எம்ஜே கேமிங் சேனல். இன்னைக்கான வீடியோ நம்ம பார்க்க போறோம்னா எபிசோட் 12 ஹாக்வர்ட்ஸ் லெகசி கேம் பிளே தான் பார்க்க போறோம். ப்ரோ, இந்த மேப் சேம்பர் இருக்கு, பெரிய அட்டாக் இருக்கும். அந்த கேம் அந்த எபிசோட் எப்போ பண்ணீங்கன்னாக்கா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நிறைய ஸ்பெல்ஸ் கற்றுக்கலாம். ஸ்பெல்ஸ் நிறைய எடுத்துகிட்டு போனோம்னாக்கா அது பெரிய ஃபைட். அது ஓகேங்களா, ஒரு ஃபார்பிட் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே போய் நம்ம வந்து ரேங்காக்கோட ஆளுங்களாக இருப்பாங்க, அவங்கள டிஃபீட் பண்ணுவோம். பாடி கார்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஸ்டாச்சுஸ் நிறைய வரும், ட்ரால்ஸ் இருக்கும், அதெல்லாம் அட்டாக் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம பவர்ஃபுல்லாக போனால் கரெக்டாக இருக்கும்னா நம்ம வந்து இருக்கிற எல்லா ஸ்பெல்ஸும் கற்றுக்கிட்டு அங்கே போகலாம் அப்போம் அப்படின்ட்டு இது பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக மேப் சேம்பர் போகிறதா கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா, நேற்று நம்ம எபிசோட் 11 பண்ணும்போது நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காச்சு. நமக்கு வந்து ப்ரொஃபஸர் கார்னிக் வந்து இது கொடுக்குறேன், விங்கார்டியம் லெவியோஸை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்பெல்லை கற்றுக்கலாம் தான் போகிறோம். விங்கார்டியம் லெவியோஸை வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறது இல்லை, இருந்தாலும் நம்ம வந்து இப்பயே கற்றுக்கலாம் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ அதுக்கு தான் நம்ம வந்து இங்கே ஒரு பிளான்ட் கிடைக்கிற பிளான்ட் சீட்ஸ் கிடைக்கிற ஒரு ஷாப் போயிட்டு இருக்கோம். இதுக்குள்ள போகும்போது டிஸ்மிஸ் பண்ணும், ஏன்னா உள்ள வந்து ஒரு இது இருக்கும், அந்த கண்ணு இருக்க மாதிரி ஒரு செஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அதை வந்து நம்ம டிஸ்மிஸ் பண்ணோம்னா இன்விசிபிளா இருந்தாக்கா அது எடுக்க முடியாது. இதுதான் 500 காயின் இருக்கு, அதை எடுத்து வந்து அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Hello. Oh, hello. Whew. Sorry, I'm in a bit of a tizzy. I was just scolding some of the plants for spitting and nipping. I suppose it's my own fault for putting more than 4 to a tray. By the way, Beatrice Green is the name, but you may address me as Madam Green. Welcome to Dogweed and Death Cat. Oh, mind you don't knock the mandrakes. Oh, if there wasn't a constant demand for antidotes, I wouldn't need to stock so many of the little dears. Except, of course, for curses. And, well, if you've been petrified, then obviously you've come to the right place. Mind you don't knock the mandrakes. Oh, if there's an uprooting, you'll be the next one to drop dead, and I'm in no mood for a clean-up. Professor Garnick கொடுக்குற மிஷன்ஸ் What do you have for sale? So, நம்ம என்ன வாங்குவோம்னா டென்டகல்ஸும் மேண்ட்ராக்ஸும் வாங்குவோம். Oh, I'm always thrilled when a young one makes a wise purchase. ஸோ இது எப்படி எடுத்துன்றது நான் உங்களுக்கு ப்ரீவியஸோட காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. It's been ages since I found anything worth it. You come out before I find you. Running home. Shall we finish what we start? மேண்ட்ராக் மேலே யூஸ் பண்ணி பார்க்கலாமா? ஒரே நம்ம டென்டகல்ஸ் வந்து கீழே போட்டுருக்கோம். மேண்ட்ராக் மட்டும் அட்டாக் பண்ணோம். அதை எடுத்து அது எடுக்கவே விட மாட்டானுங்க. எடுத்தாச்சு. வேற செம்ம ஃபயர் ஆயிடுச்சு. கன்ஃபிங் வேற கிட்ட போட்டேன். கன்ஃபிங் தான் நினைக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் காயின்ஸ் அதெல்லாம் ரெடியாக பார்த்தேன். பாருங்க, எனக்கு 9 காயின்ஸ் கிடைச்சிருக்கு. ஒரு 3 காயின், மொத்தம் வந்து 12 காயின் கிடைச்சிருக்கு. காயின்ஸ்லாம் ரொம்ப முக்கியம் கைஸ். இங்கே வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் மேட்ல இருந்தால் வந்து பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். நீங்கள் வர டாஸ்க் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. நம்ம கலெக்ட் பண்ணோம், இயர்ஸ் வந்து நிறைய அன்லாக் பண்ணி எடுத்து அதை சேல் பண்ணோம். அப்படி சேல் பண்ணி நம்ம இது பண்ண முடியும், காயின்ஸ் எடுக்க முடியுங்க. அதே மாதிரி சைட் மிஷின்ஸ் பண்ணாக்க காயின்ஸ் எடுக்க முடியும். மொத்தம் இந்த 3 டெக்னிக் இருக்கு. ஸோ அந்த செஸ்ட் அந்த டிஸ்அலிஸ்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த ஐ செஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா அதுலேயும் வந்து உங்களுக்கு 500 காயின்ஸ் சாலில் 500 காயின்ஸ் கிடைக்கும். சரி, இப்போ நம்ம எங்கே போகிறோம்னாக்கா கிளாஸுக்கு போகாமல் எங்கடா போகிறோம்னாக்கா ஆல்பி மிக்ஸ் அந்த கடைக்கு தான். எதுக்கு அங்கே போகிறோம்னாக்கா ப்ரூம் ஸ்டிக் வாங்க. நம்ம ப்ரூமை வாங்கிட்டு போயிடலாம். ஏன்னா ஒரே இதுல எல்லா டாஸ்க்கும் வேணும், நம்ம ஒவ்வொருத்தரும் போயிட்டு வரலாம். அந்த ப்ரூம் ஷாப் எங்கே இருக்கு பார்க்கலாம். இதுதான் அது ஆல்பி. ஓகே, இதோ இந்த 50 மீட்டர்ஸ்ல தான் இருக்கு. ஓகே, வந்தாச்சு. New face. Wonderful. Hello, Mr. Weeks, is it? Albie Weeks at your service. Welcome to Spin Witches. Apologies if you came by before and weren't able to come in. Shop's been closed since trade routes were disrupted. Had to travel as far as London to meet with my supplier. And I've only just returned, thankfully with inventory.
I presume you're in the market for a new broom? Got a few rare U-weavers available. Ember Dash, Silver Arrows, Wind Wisps too. No matter what broom you choose, you'll be pleased. They're all exceptional, both in quality and performance. Sounds quite the array of brooms. I'll have a look around. Thank you. எந்த ப்ரூம் வாங்கலாம் மட்டும் இவர் வந்து 6 ப்ரூம் வச்சிருக்காரு. That item is of the highest quality. பார்க்கவே நல்லா இல்லை. இது கொஞ்சம் பின்னால ஃபயர் வர மாதிரி இருக்கு. இதே வாங்கலாமா? இருங்க மற்றெல்லாம் பார்க்கலாம். இல்லை ஹாக்வர்ட்ஸ் டிஃபிண்டரோட சிம்பிள் கொடுத்துட்டு கீழே இந்த நைட்டில் வந்து லேம்ப் மாதிரி இருக்கு. 2 இதில் லேம்ப் இருக்கு, ஒன்றுல ஃபயர், மற்ற 2 நார்மலாக இருக்கு. That item is of the highest quality. பவர்னு எதுவுமே ஸ்பெஷலாக இல்லை. ஃபயர் இருக்குதே வாங்கி. The highest quality. You'll be thrilled with that broom. நம்ம என்ன பண்ணலாம், இந்த லெட்டர் கொஞ்சம் விஎஸ் விட்டுடலாம். நம்மகிட்ட 1500 மேலே இருக்கு. இதனால வந்து நம்ம தேவையில்லாத இங்கே விட்டுடலாம். ஏன்னா வந்து நிறைய நம்ம அந்த மிஷின் பண்ண போகிறோம்ல மேப் சேம்பருக்கு, அந்த இடத்துக்கு நம்ம நிறைய இடத்துக்கு போகும்போது நிறைய ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இது கிடைக்கும். கியர்ஸ் அன்லாக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து கியர் வந்து கொஞ்சம் எம்டியாக இருக்கும் ஸ்லாட். நம்ம டிஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு இவங்ககிட்ட விட்டுடலாம். Whilst nearly any broom will certainly be a step up from the practice brooms in Kagawa's class, they all have their limitations. You seem to be a flyer who might be interested in, say, some enhancements? Go on. Ha! Knew I was right about you. I think you'll be quite happy with the performance of any broom at lower altitudes. But you may notice that speed consistency tends to falter as you rise. I believe I can remedy this issue. I have some ideas for enchantments, upgrades, if you will, that will improve the performance of any broom you fly. What I need is someone to conduct a broom flight and report back to me so I can perfect the upgrades. As it happens, another Hogwarts student, Imelda Reyes, is using abandoned broom courses for time trials. Clever girl. An ideal situation for collecting flight statistics. If you were to compete for the best time and succeed, then report back to me with how your broom behaved, I could complete work on my first upgrade. What say? That sounds intriguing. I'll see what I can do. Thank you. It'll be worth your while. If I'm right, the new upgrade ought to enhance brooms in every regard. And I can give you a special prize. The time trial should be a bit of fun too. Go to the Quidditch pitch and Imelda Reyes will sort you out. Once you've beaten Imelda's time, be sure to let me know. ஓகே, ஜஸ்ட் ஒரு மினிட் எல்லாம் போயாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம்னாக்கா ஒரு ரேஸ் இருக்குது. அந்த ரேஸில் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம்னாக்கா நம்ம அவங்க ரெக்கார்டு கிளிக் பண்ணிட்டு நம்ம ஃபைன் ஸ்கில்ல அந்த ப்ளூம் ஸ்கில்ல பர்ஃபார்மன்ஸ் எப்படி நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இவ்வளோ நேரம் நம்ம நோ ஃபைஸ் ஒன்று இப்போ உள்ளே வந்துட்டோம். ஃபயர் நல்லா தெரியுது. ஓகே, நம்ம ஸ்லைடரில் இருக்க ஒரு பொண்ணு கூட தான் நம்ம ரேஸ் நடக்கிறோம். ஆல்ரெடி ஹாக்வர்ட்ஸ் லெகசியோட கேம் பிளே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஷார்ட்ஸில் போட்டுருக்கேன். நான் வேறு ஒரு கேரக்டர் வேறு ஒரு ஐடியில் விளையாடும்போது அதை நான் கேம் பிளே இது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி எடுத்தது. அதுதான் ஹாக்வர்ட்ஸ் லெகசி நான் போட்ட ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் அது. ஓகே. Hey you, Gryffindor. Imelda Reyes? Albie Week sent me. Did he now? Still tinkering with his broom upgrade, no doubt. I tried to help him once. He nitpicked my flying technique, and that was the end of that. The nerve. Why is he roping you into his broom testing silliness? You've barely started flying from what I know. Caught wind of you showing off in flying class with Clopton. I don't know what people have said, but I certainly wasn't showing off. Tell that to the rest of the school. But it doesn't matter. Everyone knows that class is only for beginners, troublemakers, and bumbling baboons. But for some reason, now people think you're competition. I can't be having that. Perhaps I am competition. You're not even Slytherin. Could be a useless squib for all I know. Enough of this. Only one way to find out who's the better flyer. I hold one of the fastest times in this course. Let's see if you can beat it. Slytherin versus Gryffindor. Why not? I can beat your record. I'm so looking forward to seeing you lose. ஓகே, நம்ம மேக்ஸிமம் நம்ம டைம் பண்ணுவோம். அதே மாதிரி ரூல்ஸ் என்னன்னாக்கா 22 ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 22 ரிங்ஸ்லேயே நம்ம பின்னால் வரவங்களோட நம்ம முன்னால் போகணும். டைம் ரெக்கார்டையும் வந்து நம்ம 2 minutes 20 seconds 53 milliseconds நம்ம உள்ள போகணும். இந்த ரேஸை முடிக்கணும். அதே மாதிரி ஒரு ரிங் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு ரிங் மிஸ் பண்ணிங்கன்னா பெனால்ட்டி தான் 3 seconds கொடுப்பாங்க. அதை வாங்கினாக்கா உங்களோட பெனால்ட்டி 3 seconds எப்படி ஆட் ஆகும்னா, இப்போ நீங்கள் ரேஸ் முடிக்கும் போது 4 seconds வரும். இப்போ 2 minutes முடிக்கிறீங்க அப்படின்னாக்கா 2 minutes 3 seconds அப்படின்ற ஒரு பெனால்ட்டி ஆட் ஆகும்.
ஸோ அது நமக்கு ரொம்ப ரேஸ் ட்ராக்ல வந்து நமக்கு ரொம்ப ஒரு பின்னாடி க்ளோஸ் பின்னாண்டாக்கா திரும்ப நீங்கள் இன்னும் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரிங் மிஸ் பண்ணாமல் போங்க. ஃபாஸ்ட்டாக போகிறது முக்கியம் இல்லை, கரெக்டாக போகணும். ஏன்னா நமக்கு டைம் இன்னும் நிறைய இருக்குது. நான் பாருங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் பூந்து போகிறேன். ஆனால் நான் ரிங்கு மிஸ் பண்ண முடியாது. என் கான்செப்ட் ஸ்கூலில் ரிங் நல்லா இருந்தேன். அதனால தான் பிரேக் அடிச்சு போகிறேன் ரிங் வரும்போது. பேசிட்டு ரொம்ப 14 rings நான் வந்து தாண்டிட்டேன். இன்னும் 1 minute 16 seconds தாண்டியாச்சு. கரெக்டாக இன்னும் 1 minute இருக்குது. இன்னும் நம்ம கிராஸ் பண்ண வேண்டியது 6 rings மேலே. ஓகே, இன்னும் 5 rings தான் இருக்குது. இந்த ஆரஞ்சு கலர் இது எல்லோ கலர் பபிள் இருக்குல்ல, இதை வச்சுட்டு கொஞ்சம் பூஸ்ட் எக்ஸ்ட்ரா வரும். நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும் பூஸ்ட் எக்ஸ் பண்ணாமலே. ஓகே, இன்னும் ஒரு ரிங் தான். ஓகே, முடிச்சாச்சு. 1 minute 50 seconds முடிச்சிட்டோம் ரேஸ். Did anyone else see that? That's not. You must have cheated. Fine. You won. Don't think this is over. You can't determine skill from one single trial. Okay, Surely my win means something. டெஸ்ட் பண்றதுக்காக தான் இது You're not பண்ணோம். terrible, but you're still going to have to prove yourself if you want to earn my respect. Challenge accepted then. Perhaps you have what it takes after all. We shall see. But don't get your hopes up. The next course near Irondale offers a much tougher challenge. You can try to prepare by racing this course again. Just check in at the podium, where the leaderboard is. You can check your time and start the race. We'll see next time if your win here was more than just a fluke. Whilst on an errand for Albie weeks. ஓகே, இப்போ நம்ம திரும்ப ஆல்பி போகணும். நம்ம செகண்ட் பிளேஸ் I suspect Mr. Weeks will be glad to hear how I fared. ஓகே, பறந்த ஆல்பி வீக்ஸ் கிட்ட போய் நம்ம வின் பண்ணியாச்சு நம்ம போய் சொல்லலாம். எதுக்கு நம்ம ஃபுல்லாக பண்ண போயிட்டு இன்னும் ஃப்ளைஸ் ஒன்று வரேன். நம்ம ஃபுல்லாக டெலிபோர்ட் ஆகி போயிடலாம். கடை எங்க இருக்கு? வரல, கரெக்டாக கடை பக்கத்துலேயே டெலிபோர்ட் ஆகிடலாம். You're back. With something to report, I hope? Mr. Weeks, I was able to set a record on my broom. Incredible! Miss Reyes must have been shocked. Tell me, how was the broom? A little turbulent and is wanting for a bit of speed, but it fared well enough. I will say that it tended to drift a bit to the left on certain turns. Heard a slight swoosh when I dipped. Oh, thank you. That's precisely what I needed to know. Drifted, eh? I shall get to work immediately. Even the naysayers will be forced to admit that my work's had potential all along. I'm excited to hear more. I have a very good feeling about this upgrade. I guarantee you'll be pleased. Expect to hear from me soon. சரி, ஓகே. How do you address the issue of altitude ஆல்ரெடி as it நம்ம relates to மிஷன் speed? விங்கார்டியம் லெவியோசா கற்றுக்கிட்டேன். ஓகே, அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் ப்ரொஃபஸர் ஷார்ப்பர் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாரு. நம்ம அதை முடிச்சுட்டு தான் நம்ம வந்து அடுத்த மேட்ச் செம்மர்க்குள்ளே போக போகிறோம். அது டிஃபெண்டர்னு ஒரு ஸ்பெல்லு, அது இன்னும் பவராக இருக்கும். அந்த ஸ்பெல்லுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க யாராச்சும் இன்னும் மேப் செம்மர் இந்த எபிசோட்ல இன்னும் விளையாடாம இருக்கீங்களா? Imagine how inconvenient travel was before I invented நீங்க இப்படி விளையாடி பாருங்க. நீங்க ஈஸியா அந்த ஃபைட்ல வந்து நீங்க வந்து 1 ட்ரைலே முடிச்சிடலாம். ஓகே, நம்ம கிளாஸ்ல இருக்கோம். கிளாஸ் முடிச்ச பிறகு நம்ம விங்கார்டியம் லெவியோசா கத்துக்கலாம். Wonderful to see you again. நீங்க இருக்காங்க, நான் சுத்திட்டு வரேன். I've completed my assignments, Professor. Pleased to hear it. Professor Weasley will be too. I'll be sure to let her know how well you're coming along. Thank you, Professor. Professor Hecat tells me she taught you Levioso, so you should be ready for a more advanced levitation charm. Wingardium Leviosa requires a bit of concentration and a nice, graceful wand movement. Let's see you try your hand at விங்கார்டியம் it. லெவியோசாவை நான் பேசுறேன். When லெவியோசா வந்து executed உங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் correctly, பண்ண முடியும். you should be able to pick up boulders as though they were sprigs of விங்கார்டியம் sniff. லெவியோசா அப்படி கிடையாது. நீங்க ஆப்ஜெக்ட் வந்து மூவ் பண்ணலாம், எங்க வேணா நவுத்தி வச்சுக்கலாம். அதான் விங்கார்டியம் லெவியோசாவுக்கும் லெவியோசாவுக்கும் வித்தியாசம். ஓகே,
அங்கே பாருங்க பண்ணி காட்டுறேன் நான் இந்த அந்த பாக்ஸ் இருக்குல்ல அந்த பாக்ஸ் நான் நோக்கி காட்டுறேன். ட்ராக் பண்ணி அதை எடுத்து வெளில போயிட்டு அடியில் ஸ்பெல்ஸ் இருக்குது அதை எடுத்து ஸ்பெல்ஸ்ன்ற பாருங்க போர்ஷன்ஸ். ஓகே இங்கே ஒரு பாக்ஸ் இருக்குது. இங்கே எதுவுமே இல்லை எம்டியாக இருக்குது. சரி ஓகே உள்ளே போய் பார்க்கலாம். இந்த பாக்ஸ் எம்டியாக தான் இருக்குது. ஓகே இங்கே இன்னும் ஒரு 3 பாக்ஸ். ஓகே இங்கே ஒரு ஹீல் போர்ஷன் இருக்குது. வேற இதுவும் எம்டியாக இருக்குது. இது ஓகே நெக்ஸ்ட் இது அட்ரஸ்னு ஒரு போர்ஷன். ஓகே இங்கே ஒரு கியர் கிடைச்சது. வேற எதனா இருக்குன்னு பார்த்துக்கலாம். வேற எதுவும் இல்லை. கிளம்ப வேண்டியது இந்த இடத்துக்கு. இப்போ நம்ம அடுத்து ப்ரொஃபஸர் ஷாப் அவர் அசைன்மெண்ட் அதான் பண்ண போகிறோம். இதை முடிச்சுட்டு நம்ம வந்து மேப் சம்மர்க்குள்ள போகிறோம். ப்ரொஃபஸர் கிட்ட பார்த்து பேசி அது வந்து எபிசோட் 13 வரும். எபிசோட் 13 ஃபுல்லாகவே அதுதான். எனக்கு தெரிஞ்ச அந்த வீடியோ வந்து 30 மினிட்ஸ் மேலே அந்த மேப் சம்மரோட மிஷின் வரும். ஒரே ஒரு மிஷின் தான், வேறு எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு மிஷின் பெருசாக இருக்கும். அந்த மிஷினில் வர நிறைய இவங்களை முடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ ஸ்பெல்ஸை நம்ம கற்றுக்கிட்டு போகிறது. இந்த மேப் சம்பரோட மிஷின் வந்து இந்த லெவல் 10 வந்து நல்லா கட்டுறது. லெவல் 10 வந்து கேட்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம சைடில் இந்த மிஷின் தான் முடிச்சுட்டு நம்ம உள்ள போனோம்னாக்கா போகும்போது நமக்கு தான் அட்வான்டேஜ். நிறைய ஸ்பெல்ஸ் அன்லாக் ஆகிடும், நிறைய பவர் இருக்கும். Welcome. Do let me know if I can be of any assistance at all. Okay, இப்போ நம்ம என்ன ஸ்பெல் வாங்குறோம்னா இன்விசிபிலிட்டினா ப்ளஸ் வந்து இந்த கண்டக்ட். Thank you. இந்த ரெண்டு தான். இதுக்கு காசு நான் காலி. I hope to see you again. Farewell for now. நான் நிறைய கியர்ஸ் அன்லாக் பண்ணி நிறைய மிஷின்ஸ் பண்ணிருக்கேன். நம்ம எதனா தேவையில்லாத I hope to see you again. கம்மியா தான் இருக்கு. நம்ம போயிட்டு வந்து இது பண்ணுவோம். Revelio. ஃபர்ஸ்ட் இன்விசிபிள் ஸ்பெல் இங்கேயே பிடிச்சிருவோம். இன்விசிபிள் ஆன மாதிரி அதுக்கு நம்ம அந்த டிசல்யூஷன் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம்னு. டிசல்யூஷன்னா நம்ம உட்காந்துட்டு இதை கவுச் பண்ணி போயிட்டு இருக்கோம். இதே நம்ம வாக் பண்ணி போகலாம். அவ்வளோதான். இது வந்து ரொம்ப கம்மியான டைம்ல இருக்கும். டிசல்யூஷன் யூஸ் பண்ணோம்னாக்கா நம்ம எப்போ ஐ திங்க் வந்து அவங்க கண்ணில் வந்து படுற வரையும் நம்ம வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். ஓகே இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா எனிமி எங்கே இருக்காங்க அதை பார்த்து இந்த இது தண்டர் ப்ரூம் இருக்குல்ல இதை யூஸ் பண்ணி தான் அவங்கள அட்டாக் பண்ணணும். அதுக்காக தான் முடிச்சிட்டோம்னாக்கா நம்ம டிஃப்ரெண்ட் கற்றுக்க உள்ள போகலாம். டிஃப்ரெண்டோட ஸ்பெல் வந்து அந்த சிங்கத்தோட அந்த பஞ்ச் இருக்கும்ல அந்த பஞ்ச் பீப்புளாக இருக்கும். அவர் இங்க இருக்கான் எனிமி, நீ இறங்கி போய் அட்டாக் பண்ண. ஃபர்ஸ்ட் டிசல்யூஷன் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே நம்ம அந்த இதுவும் பிடிச்சாச்சு. அவங்க அட்டாக்கும் பண்ணிடுச்சு அந்த பவர். அவ்வளோதான். Wingardium Leviosa. அங்கே போய் விங்கார்டியம் லெவியோசா பார்த்துருங்க. ஓகே இப்போ நம்ம வந்து ஹாக்வர்ட்ஸ் ரிட்டர்ன் போக வேண்டியதான். ஆனால் இந்த ஸ்பெல்லோட இது வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. இதெல்லாம் நம்ம எப்படி ரெடி பண்ணணும்னாக்கா அதுக்கு தேவையான பொருள் அதெல்லாம் நம்ம ரா மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு வந்து நம்ம அந்த சீக்ரெட் ரூம் இருக்குல்ல அதை நம்ம போர்ஷன் டேப்பில் போட்டு கூட இது பண்ணலாம். டெலிபோர்ட்டாகி வான் பண்ணாங்க. மேலப்பா எனக்கு தெரிஞ்சு வந்து ரொம்ப தள்ளி தான் வந்துருப்பாங்க. மேலே கீழே தான் தப்பான இதில் டெலிபோர்ட் ஆகிட்டேன்.
வாங்க கீழே இறங்கி போகலாம். வேற என்ன பண்ண? இங்க டெலிபோர்ட் ஆயிருக்கோம்னா நம்ம அங்க டெலிபோர்ட் ஆயிருக்கோம். ஓகே, இந்த போர்ஷன் ரெடி பண்ணிக்கலாம். எதுவுமே நம்ம டிராமா ஃபுல்லாக வாங்க போகலாம். Have you finished your assignments? I finished the tasks, Professor. Well, well. I trust you are meticulous in your efforts. After all, shortcuts only ever lead to shortcomings. Yes, sir, of course. Good. Ordinarily, I'd say it's not my concern either way, but you... I want to make sure you're well prepared. Talent and resolve are a potent combination. It would be a shame to let that go to waste. Thank you, Professor. Don't let it go to your head. Now, let's see how you fare with Diffindo. Wand at the ready. ஓகே, நம்ம எதிர்பார்த்த ஸ்பெல்லு Diffindo can be dangerous if you're not paying attention. ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்பெல் இது. Very good. இது அந்த ஸ்பெல் யூஸ் பண்ணிக்கலாம். Practice here in the classroom. For your sake, it's a pleasure to have a student who நம்ம actually இங்க pays வந்து instruction. லாங் ரேஞ்ச் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி யூஸ் ஆகுமோ அதே மாதிரி தான். நீ எக்ஸ்பீரியன்ஸையும் டிஃபரெண்ட்டாக யூஸ் பண்ணிங்கனாலே போதும். அண்ட் கன்ஃபிங்கோ இந்த மூணுமே பவர்ஃபுல்லான ஸ்பெல்லு. ஓகே, இதை வச்சு தான் நம்ம மேப் சேம்பரில் இருக்க எனிமீஸ் ஃபுல்லாக டிஃபீட் பண்ணி மேப் சேம்பரில் போயிட்டு நம்ம என்ன இதுன்னு பார்க்கலாம். வேறு நான் சொல்ல லெவல் 10 இருந்தால் போதும் நீ இது பண்ணுறதுக்கு. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நாளைக்கான வீடியோவில் இதை பார்க்கலாம். I think there were doxy eggs as well. But surely those were curdle.